அனைத்து போன்களிலும் ஆதார் செயலியை முன்பே நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்களை அரசு தனிப்பட்ட முறையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இருப்பினும் ஸ்மார்ட் போன் உற்பத்தியாளர்கள் இந்த நடவடிக்கையை ஏற்க மறுத்து வருவதாகவும் தெரிகிறது. முன்னதாக சஞ்சார் சாத்தி செயலிக்கான இதேபோன்ற ஒரு உத்தரவை ஆப்பிள் மற்றும் பிற நிறுவனங்கள் எதிர்த்ததும் குறிப்பிடத்தக்கது. என்ன விவரம் என பார்க்கலாம். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆகியவை இணைந்து இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து புதிய ஸ்மார்ட் போன்களிலும் ஆதார் சேவையை வழங்கும் ஆதார் செயலியை கடிகாரம் அல்லது கால்குலேட்டர் போன்ற ஒரு அத்தியாவசிய செயலியாக முன்கூட்டியே நிறுவி விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராய்டர்ஸின் அறிக்கையின்படி மத்திய அரசு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆதார் செயலியை முன்கூட்டியே நிறுவும் திட்டத்தை தொலைபேசி தயாரிப்பாளர்களுக்கு முன்மொழிந்தது. ஆதார் திட்டத்தை நிர்வகிக்கும் அமைப்பான UIDAI ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்களுடன் இந்த முன்மொழிவு குறித்து விவாதிக்குமாறு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டு இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. முன்னதாக சஞ்சார் சாத்தி திட்டத்தின் மூலம் தொலைபேசி தயாரிப்பாளர்களை அந்த செயலியை முன்கூட்டியே நிறுவுமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. பழைய கைபேசிகளில் மென்பொருள் புதுப்பிப்புகள் மூலம் சஞ்சார் சாதி செயலி முன்பே நிறுவப்பட்டிருந்ததாகவும் அதை முடக்குவதற்கு பயனர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் கூறப்பட்டது. மறுபுறம் சஞ்சார் சாதி செயலியானது தொலைத்தொடர்பு மோசடியை தடுப்பதையும் திருடப்பட்ட சாதனங்களை முடக்குவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அதே நேரத்தில் சஞ்சார் சாதி செயலியினுடைய நிறுவலுக்கு ஸ்மார்ட் போன் உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பையும் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் ஆதார் செயலி தொடர்பான வேண்டுகோளிற்கு ஆப்பிள் மற்றும் சாம்சங் நிறுவனங்கள் பயனர்களின் தரவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் போன்ற பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை குறித்த கவலைகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவை தவிர வேறு எந்த நாடும் ஸ்மார்ட் போன்களில் அரசாங்க செயலிகளை முன்கூட்டியே நிறுவுவதை கட்டாயமாக்கவில்லை என்று ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்கள் வாதிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் என்ன முடிவுகள் வெளியாகவிருக்கின்றன என்பது இன்னும் தெரியவில்லை.